நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Thank you so much guys for coming here. நீங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால மறக்காம நம்ம விஸ்வாவுக்கும் சங்கருக்கும் ஓட் பண்ணிடுங்க. சரியா? யார் ஜெயிக்கறாங்கன்னு பாப்போம். விஸ்வா இது வரைக்கும் நீங்க டிவில பாடுறத நாங்க பாத்திருக்கோம். ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு தடவை லைவ்ல பாடி காட்டுங்க ப்ளீஸ். எஸ் மேம். மார்க்கெட்டிங் டீம்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வரைக்கும் போட்டி 50-50 போயிட்டு இருக்கிறதால இந்த போட்டியில யார் வேணாலும் ஜெயிக்கலாம். விஸ்வா, இதுக்கு மேல எல்லாம் உன் கையில தான் இருக்கு. இங்க இருக்கிற எல்லாரோட மனசையும் நீ கண்டிப்பா ஜெயிச்சாகணும். இங்க இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா உனக்கு மட்டும்தான் ஓட் பண்ணணும். ஷூர் மேம். Okay guys, attention here. Thank you. மாலதி மேடம், உங்களோட ஃபேன்ஸ் அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாரும் உங்க பாட்டு கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே गाइस, இப்போ மாலதி ஸ்டேஜுக்கு கூப்பிடலாமா? கம் ஆன். மாலதி, மாலதி என்னாச்சு? You are all right? சார், எனக்கு தலை ரொம்ப சுத்துது. சீக்கிரமா யாராவது போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. போங்க. சார், நான் உடனே வீட்டுக்கு போகணும். இல்லைன்னா மறுபடியும் தலை சுத்தி கீழே விழுந்துருவேன். மாலதி, முதல்ல தண்ணி குடிங்க. சார், நான் இப்ப வீட்டுக்கு போகணும். என்ன சொல்றீங்க? வீட்டுக்கு போகணுமா? இங்க பாரு, எல்லாரும் உன் பாட்டை கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரம் வீட்டுக்கு போகணும்னா எப்படி? நான் வீட்டுக்கு போகணும் ப்ளீஸ். என்னால முடியல. ஓகே गाइस, ஐ அம் ரியலி சாரி. மாலதியால இப்போ பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க இப்போ ரொம்ப டயர்டா இருக்காங்க. என்னன்னா ரொம்ப நேரமா ரிஹர்சல், அப்புறம் இந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கஷ்டம் தான். இல்ல எல்லாருக்கும் ப்ராமிஸ் பண்றேன், அடுத்த வாட்டி கண்டிப்பா படுவோம். ஓகே சாரி गाइस, நெக்ஸ்ட் டைம் போலாம். கொஞ்சம் வழி விடுங்க ப்ளீஸ். Oh God, this is not a good news. சரி, ஓகே, எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. என்னாச்சு மேம்? ப்ரமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மாலதிக்கு திடீர்னு மயக்கம் வந்துருச்சா? வாட்? எனக்கு சுஜித்தை பத்தி நல்லா தெரியும். அவர் இந்த ஆங்கிளையும் யூஸ் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அனுதாப ஓட்டு வாங்க முயற்சி பண்ணுவாரு. ஏன் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு புரியல. மேம், நான் போறேன். விஸ்வா, நீ எங்க போற? இந்த ப்ரமோஷன்ஸை பாதியில விட்டுட்டு எப்படி போவ? மேம், மாலதி மயக்கம் போட்டுருக்கா. அவளுக்கு தலை சுத்தி இருக்கு. அப்படி இருக்கப்ப எனக்கு ப்ரமோஷன்ஸ் அவசியமே இல்ல மேம். நான் அங்க இப்ப போய் தான் ஆகணும். எனக்கு தெரியும் அவ சரியா சாப்பிட்டிருக்க மாட்டா. அதனால தான் அப்படி நடந்திருக்கு. நான் உடனே போய் ஆகணும் மேம், ப்ளீஸ். விஸ்வா, நீ ஏன் இப்படி ஒரு எமோஷனல் ஃபூலா இருக்க? நான் சொல்றது கேளு, மாலதிக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. இதெல்லாம் போட்டியில ஜெயிக்கிறதுக்காக சுஜித் போட்ட பிளான். சுஜித்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் அவர் கூட வாழ்ந்திருக்கேன். அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லா தெரியும். மேம், நான் சொல்றதையும் கேளுங்க. என் ஒய்ஃப் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ இந்த ஷோக்காக எல்லாம் அப்படி நடிக்க மாட்டா.
அவளுக்கு உண்மையிலேயே மயக்கம் வந்திருக்கும். ஐ எம் சாரி மேம், ப்ளீஸ் நான் கிளம்புறேன். ஐ எம் ரியலி சாரி. விஷ்வா கம் ஆன். விஷ்வா 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 வாழ்த்துக்கள் மாலதி. நீ ஸ்டேஜ்ல மயக்கம் போட்டு விழுந்தது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ நான் ஒன்ன மட்டும் உறுதியா சொல்ல முடியும், நம்ம குறி வச்ச அம்பு சரியான இடத்துல போய் பாஞ்சிருக்கு. இப்போ ஆடியன்ஸ் எல்லாருமே உன் உடம்பு சீக்கிரமா குணமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே காலைக்கிட்ட மாலதி. இனிமே உன் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. நீ ஜெயிக்க போறது 100% உறுதி. நீ மிகச்சிறந்த அறிவாளிங்கிறது உறுதியாயிடுச்சு. நாமளும் ஏதாவது செஞ்சாகணும் விஷ்வா. அப்பதான் நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரிய வரும். சுஜித் அவரோட டீமை ஜெயிக்க வைக்கிறதுக்காக எது செய்யவும் தயங்க மாட்டாரு. ஒரு நல்ல பாடகனுக்கு பாராட்டுக்கள் தான் ரொம்ப முக்கியம். எனக்கு ஆச்சரியமா இருக்கு மாலதி. ஆச்சரியத்தை விட வருத்தம் தான் அதிகமா இருக்கு. இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறதுக்காக நீ எவ்வளவு கீழ்த்தரமா போயிருக்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ எப்ப வந்து விஷ்வா? எனக்கு தெரியவே இல்ல. சரி, டின்னருக்கு டைம் ஆயிடுச்சு, போலாமா? நீ இப்ப கீழே வராம இருக்கிறதுனால உனக்கு ரூம் சர்வீஸ் ஒண்ணு கிடைக்க போறது இல்ல. கிளம்பு. எனக்கு பசி இல்ல, நீ போ. உன் கோவத்தையே சாப்பாட்டு மேல காமிக்கிறேன். இங்க பாரு, சாப்பிடாம பட்டினி கிடந்தா என்ன நடக்கும்? பட்டினி கிடக்கிறதுனால என்ன நடக்கும்? என் உடம்பு கெட்டு போயிடுமா? எனக்கு தலை சுத்தமா? என்னை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவ்வளோ பலவீனமானவன் இல்லை. மாலதி, நான் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். ஏன் எதுவும் சாப்பிடாம உட்காந்துருக்க? இல்ல, அது கொஞ்சம் சூடா இருக்குல்ல, அதான் ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிடலான்னு. மாலதி, விஸ்வாக்கு உண்மையிலே பசி இல்லையாமா?
நான் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணவா? இந்த ஃபுட்டை கொண்டு போய் விஸ்வா கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. ஏன் அவன் இன்னைக்கு டின்னருக்கு வரலன்னு தெரியல. இல்லக்கா, வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லு. வேற எந்த வேலையும் இல்ல. ஏன் நீ விஸ்வா கொண்டு போய் கொடுக்க மாட்டியா என்ன? ஏன்னா அவன் சாப்பிட மாட்டான்க்கா. அவன் என்கிட்ட சரியா பேசுறது கூட இல்ல. ஏன் கையில கொடுத்து அவன் சாப்பிடவே மாட்டான். என் மேல பயங்கர கோவத்துல இருக்கான். இருந்தா நீ அவனோட மனைவி தானே? விஸ்வா கோவமா இருந்தாலும் அதை சரி பண்ண வேண்டியது உன்னோட கடமை. இந்த மாதிரி விலகி போக கூடாது. ஆனா அவன் மாலதி, நீ முதல்ல இதை எடுத்துட்டு போய் அவன் கிட்ட கூட எதுவும் பேசக்கூடாது. ஆனா அக்கா, ஆனா உன்னால எதுவும் சொல்லக்கூடாது. நீ போய் கொடுக்கற, இது என்னோட ஆர்டர். அட 2 பிளேட்ஸ் இருக்கு. இன்னொன்னு யாருக்கு? ஒன்னு விஸ்வாக்காக, இன்னொன்னு என்னோட அன்பு தங்கச்சிக்கு. எனக்கு நல்லா தெரியும் நீ எதுவும் சாப்பிடல. உங்களுக்குள்ள எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு எனக்கு தெரியும். இது நிச்சயமா சரி பண்ணி ஆகணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள 3வது ஆள் வந்து பேசுறது நிச்சயமா நல்லா இருக்காது. எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு மாலதி. இந்த சிச்சுவேஷனை நீ நல்லா ஹேண்டில் பண்ணுவ. சீக்கிரம் போ. விஸ்வா, கொஞ்சமாவது சாப்பிடு. அவங்க 2 பேருக்குள்ள இந்த மாதிரி அமைதி எனக்குமே இருந்ததில்ல. அவங்க எப்பவுமே கலகலப்பா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த 2-3 நாளா அவங்க 2 பேரும் பேசிக்கிறது கூட இல்ல. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? வினய், என்னால இதை நம்பவே முடியல. உங்க பழைய விஸ்வ மாலதி தானான்னு. முதல்ல என்னாலே நம்ப முடியல ஜீவிதா. இன்னைக்கு கரண் அத்தைக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், மாலதி அவ்வளவே அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட சொன்னாலாம். வினய், நீங்க முழுசா நம்புறீங்களா மாலதி இந்த மாதிரி எல்லாம் பேசிருப்பான்னு? அவ இந்த மாதிரி பேசக்கூடிய பொண்ணே கிடையாது. கண்டிப்பா இருக்காது ஜீவிதா. மாலதி மயக்கத்திலே இருந்தாலும் நிச்சயமா அந்த மாதிரிலாம் பேச மாட்டா. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல, கரண் ஏன் அப்படிலாம் பேசினா? இந்த விஷயம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி. அண்ணா வினய், இதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? வினய், நம்ம போய் ஷோவோட ஆர்கனைசர் கிட்ட பேசலாமா? அவங்களோட காம்படிஷனால தான் இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வருதுங்கிறது சொல்லலாமா? ஜீவிதா, ஷோவோட ஆர்கனைசருக்கு விஸ்வாவும் மாலதியும் வெறும் போட்டியாளர்கள் தான். இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அவங்க எதுக்காக கவலைப்பட போறாங்க? அவங்க 2 பேர்கிட்ட நம்மளாலையும் எதுவும் சொல்ல முடியாது இந்த ஷோவை பண்ணாதீங்கன்னு. கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியாச்சு, பப்ளிசிட்டியும் ஆயிடுச்சு, அவங்க ஃபைனல்ஸும் போயிட்டாங்க. வினய்,
நம்ம நேரா போய் மாலத்திக்கிட்டே விஸ்வா கிட்டே இதை பத்தி பேசலாம். மத்தவங்க பேசுறது எல்லாத்தையும் நம்பி இவங்க உறவுங்களுக்கு எடுத்துக்க வேண்டாம்னு புரிய வைக்கலாம். இவங்க காம்படிஷன் நாளைக்கு முடிஞ்சிடும். ஆனா இவங்க உறவு அப்படி கிடையாது இல்ல வினய். கொஞ்ச நேரம் கிடைக்க போற சந்தோஷத்துக்காக வாழ்க்கை போற இருக்கிற உறவை எதுக்காக இவங்க கெடுத்துக்கணும்? கடவுளே, இவங்க 2 பேருக்குள்ள எந்த சண்டையும் வராம நீங்க தான் இவங்களை காப்பாத்தணும். உன்னோட பிரார்த்தனையை உன் கொழுந்தனாருக்கும் சேர்த்து பண்ணிக்கோ. அவன் குழந்தை மாதிரி நடந்துக்கிறான். ஒருவேளை நானா இருந்திருந்தா கண்டிப்பா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வளர விட்டுருக்க மாட்டேன். இவங்களுக்கு மெச்சூர்டா இதை ஹேண்டில் பண்ணணும்னு எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. எனக்கு ஒரு ஐடியா தோணுது வினய். இவங்க 2 பேருக்குள்ள எந்த விதமான கருத்து வேறுபாடுமே இருக்காது. இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வினய், எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன். அப்படியா? அப்ப நான் தான் தப்பு பண்றேனா? எனக்கு எப்படி தெரியும்? நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஹலோ, என்னாச்சு? மாலதி, இங்க பாரு, ஒரு சின்ன ப்ராப்ளம். உன்னால அதை சால்வ் பண்ண முடியுமா? ஆமா, வேற வழியே இல்ல. நீதான் அவளுக்கு புரிய வைக்கணும். ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சதானே சால்வ் பண்ண முடியும். எங்க 2 பேருக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருக்கு. யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு? உனக்கா இல்ல விஸ்வாக்கா? இப்போ நீ என் தங்கச்சி, விஸ்வா என் கொழுந்தனார். நான் யாருக்கும் சப்போர்ட் பண்றது? எனக்கு புரியவே இல்லை மாலதி. ரொம்ப குழப்பமா இருக்கு. அக்கா, இதுல நான் என்னக்கா சொல்ல முடியும்? உனக்கு எது சரின்னு படுதோ அதையே பண்ணு. இதைத்தான் நான் வினய் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு இதுதான் சரின்னு படுது. நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். உன் அக்காவா இருந்துகிட்டு எப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்றது? ஆனா நான் ஃபைனல் பண்ணிட்டேன். ஓட்டுன்னு ஒன்று போட்டா அது என் மச்சினிக்கு மட்டும் தான். மச்சினி இருக்கும்போது வேற யாருக்கு போட முடியும்? கண்டிப்பா நான் உனக்கு தான் போடுவேன். நான் டிசிஷன் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். ஆனா ஏன் மாமா? விஸ்வா உங்களோட தம்பி, உங்க கூட பிறந்தவன். எனக்கு முன்னாடி உங்க லைஃப்ல விஸ்வா தான் ஃபர்ஸ்ட். அப்படின்னு ஆனா அக்கா, நீ வாய் மட்டும் தான் பெருசா பேசுவ. விஸ்வா என்னோட குழந்தைனாரு அது இதுன்னு. ஆனா இப்ப சப்போர்ட் பண்றதுல மட்டும் அப்படியே மாத்திக்கிட்டியா? ஒருவேளை நீங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ண போறதுலன்னு தெரிஞ்சா அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இருக்கலாம் மாலதி. ஆனா யாராவது ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு தானே ஆகணும். நான் ரிஷிகேஷ்ல எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். சப்போர்ட் பண்ணா அது மாலதிக்கு தான். இங்க பாரு மாலதி, விஸ்வா இந்த வீட்டு பையன்றதுனால கண்டிப்பா இங்க இருக்கிறவங்களாம் அவனுக்கு மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. நீ ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கேன்ல. இந்த வீட்டுல இருக்கிறவங்கள ஓட்டுன்னு ஒண்ணு போட்டா அது மாலதிக்கு மட்டும் தான் போடணும்னு சொல்லிடுறேன். ஆனா மாமா, ஏன் நீங்க யாருமே என் விஸ்வாக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டேங்கிறீங்க? அது ஜெயிக்க போறது கண்டிப்பா விஸ்வா தான். ஆக்சுவலா இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் முதல் முக்கியத்துவம் விஸ்வாக்கு தான் கொடுக்கணும், அப்புறம் தான் எனக்கு கூட. அதோட விஸ்வா கிட்ட இருக்கிற டேலண்ட்ல 10ல 1 பங்கு கூட என்கிட்ட இல்ல. அதனால இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் எப்படி விஸ்வாக்கு சப்போர்ட் பண்ணாம இருப்பீங்க? மாமா ப்ளீஸ், நீங்க எனக்காக யார்கிட்டயும் ஓட்டு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. சரி, நீ சொல்றதுனால இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறேன். நான் யார்கிட்டயும் சொல்ல போறதில்ல. ஆனா மாலதி, இது ஒரே குழப்பமான விஷயம். ஒரு பக்கம் இந்த வீட்டோட பையன், இன்னொரு பக்கம் மருமக. அடேங்கப்பா, இது பெரிய பிரச்சனை தான். மாலதி, ஒருவேளை உன்னோட லைஃப்ல இந்த மாதிரி சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்தா, எனக்கும் உன்னோட மாமாக்கும் நடுவுல யாராவது ஒருத்தருக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னா நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவ? எனக்கா இல்ல உன்னோட மாமாக்கா?